சின்ன விஷயத்திலும் சுத்தமும் ஒழுங்கும் வேண்டும் அப்படின்னு ஒரு தரப்புலையும், இன்னொரு தரப்புல இந்த அதீத சுத்தம்லாம் எதுக்கு அப்படின்னு உட்காந்து யோசிப்பாங்களோ. இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. சப்போஸ் இந்த டேபிள உங்க மனைவி பார்த்தா என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க? வந்து கூட சொல்லலாம். இதோ வந்துட்டேன். வந்து பெட்ல இருந்தாவே செமையா டென்ஷன் ஆயிடுவாரு. இது மட்டும் இங்க இருந்துச்சு அன்னைக்கு ரணகலாம் ஆயிடும் எங்க வீடு. என்னமா அது? வாட் இஸ் திஸ்? இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இங்க இருக்கு. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அங்க கபோர்ட்ல தான் இருக்கணும். ஃப்ரூட்ஸ் இங்க வச்சிருக்கீங்க. டேபிள்லயே வச்சிட்டியா? உனக்கு டிசிப்ளினா என்னன்னு தெரியாதா? எதுக்குமே எங்க வீட்ல வந்து ஒரு டெடிகேட்டட் பிளேஸ் இருக்கு. ஹால்ல தான் நாங்க வந்து டைனிங் டேபிள் போட்டு வச்சிருக்கோம். இவர் இந்த பக்கம் உட்காந்து ஒர்க் பண்ணுவாரு, நான் அங்க உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். அது என்னவோ தெரியல, அது அப்படியே தான் இருக்கும். நான் உட்கார்ற இடம் மட்டும் அந்த இடம் கொஞ்சம் கசங்கிடும். அதுக்கு வந்து அவர் ரிப்பீட்டடா திட்டிக்கிட்டே இருப்பாரு. அதாவது டைனிங் டேபிள் கிளாத் லேசா சுருங்கிறது கூட டென்ஷன் ஆயிடுவாரு சார் அவரு. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. இப்ப பாருங்க, இப்ப போயிருச்சு, எந்திரிக்கல இப்படி பண்ணிடுறோம். அது அப்படியே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. என்ன சொல்லிட்டே இருக்கீங்களே, இதுல என்ன சட்டைனா கசங்க தானே செய்யும்.